இப்போ நம்ம 9th உள்ள ஃபர்ஸ்ட் யூனிட்டில் உள்ள போயம் நம்ம பார்க்க போகிறோம். போயம் வந்து ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங். ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங். ஆத்தர் ஆஃப் த போயம் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட். இந்த போயமோட ஆத்தர் ராபர்ட் ஃப்ராஸ்ட். ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து இந்த போயமில் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே நல்ல இருட்டான பொழுதில் உரை பணிகளுக்கு நடுவில் பயணித்தா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், அந்த அனுபவம் எப்படி இருக்குங்கிறத பற்றி இந்த போயமில் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ போயம் பற்றி நம்ம பார்ப்போம். Whose woods are these? I know, I think. Whose woods are these? I know, I think. His house in the village, though. என்ன சொல்லியிருக்கு? Whose woods these are? I think, I know. அப்படின்னா என்னது? இந்த வுட்ஸுங்கிறது இதில் எதை குறிக்குதுன்னா காட்டை பற்றி குறிக்குது. காடை பற்றி குறிக்குது. இந்த காடு வந்து யாரோடதுன்னு எனக்கு தெரியும்னு நினைக்கேன். ஹிஸ் ஹவுஸ் இன் த வில்லேஜ் தோ. அவரோட வீடு வந்து கிராமத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹீ வில் நாட் see me stopping here to watch his woods fill up with snow. அவர் வந்து நான் இங்கே நின்று இந்த காடுகள் ஃபுல்லாக பனி நிறைஞ்சிருக்கதை பார்க்கறத அவர் பார்த்துருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. My little horse must think it cute to stop without a farmhouse near. My little horse must think it cute to stop without a farmhouse near. அதாவது அவர் ஒரு குதிரையில் பயணிச்சுட்டு வராரு. அப்போ அந்த குதிரைக்கு வந்து அந்த அடர்ந்த காட்டில் இருட்ட நேரத்தில் பயணிக்கும்போது எந்த ஒரு வித்தியாசமோ பயமோ தெரியல. எப்போது நடுவில் எந்த ஒரு வீடுமே இல்லாதப்போ அதுக்கு எந்த பயமும் தெரியல அப்படின்னு சொல்கிறார். ஃபார்ம் ஹவுஸ்னால் வயல்களுக்கு நடுவில் நிறைய மரங்களுக்கு நடுவில் உள்ள வீடை தான் ஃபார்ம் ஹவுஸ் சொல்லுவோம். Between the woods and frozen lake, the darkest evening of the year. Between the woods and frozen lake, the darkest evening of the year. காடு, இந்த அடர்ந்த காட்டுக்கும் நடுவில் உறைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஏரிக்கும் நடுவில் இந்த குதிரை வந்து நின்னாலும் எப்போது டார்க்கஸ்ட் ஈவினிங்னா என்னது, அந்த வருடத்துலையே அதுதான் ஒரு இருட்டான நேரமாக இருக்குது. அந்த நேரத்தில் நின்னாலும் இந்த குதிரைக்கு எந்த ஒரு பயமோ வித்தியாசமோ தெரியல. He gave his harness bells a shake to ask if there is some mistake. He gives his harness bells a shake to ask if there is some mistake. Harness bells a shakeனா என்னது, எது இதில் ஹீயை குறிக்குது? ஹீ வந்து இந்த இடத்துல குதிரையை குறிக்குது. குதிரையை வந்து தலையாட்டி அதோட மணி சத்தத்தை கொடுக்குது. எதுக்கு இந்த இடத்துல நிற்கிறது தப்பான்னு கேட்குறதுக்கு ஒரு மணி சத்தத்தை கொடுக்குது. The only other sounds the sweep of easy wind and downy flake. The only other sounds the sweep of easy wind and downy flake. அந்த குதிரை தலையாட்டும் போது அது கழுத்தில் உள்ள மணி சத்தம் கேட்குது. அதே மாதிரி அந்த காட்டில் அடர்ந்த காட்டில் உள்ள தென்றல் காற்றோட சத்தம், பனியோட சத்தம், இந்த சத்தத்தை தவிர வேறு அங்கே எந்த ஒரு சத்தமும் கேட்கல அந்த காட்டில். The woods are lovely, dark and deep, but I have promises to keep. The woods are lovely, dark and deep, but I have promises to keep. இந்த காடு, அடர்ந்த காடு வந்து எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. லவ்லினா அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. டார்க் இருட்டாகவும் அடர்ந்த காடாகவும் இருக்குது. பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப். எனக்கு நிறைய கடமைகள் செய்ய வேண்டிய இருக்குதுன்னு சொல்கிறாரு. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். நான் தூங்குறதுக்கு முன்னாடி பல மைல்கள் கடந்து இந்த காட்டை கடந்து போய் என்னோடய கடமைகள் நிறைவேற்றுறதுக்கு இருக்குதுன்னு அவர் சொல்லியிருக்கார். நம்ம போயம் பற்றி பார்த்தோம் இவ்வளோ நேரம். இப்போ போயமில் உள்ள ரைமிங் வேர்ட்ஸை பற்றியும் ரைமிங் ஸ்கீமை பற்றியும் பார்ப்போம். ரைமிங் வேர்ட்ஸ்னால் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இன்னொரு தடவை நம்ம பார்ப்போம். ரைமிங் வேர்ட்ஸ்னால் என்ன? ரைமிங் வேர்ட்ஸ் எங்கே இருக்கும்னா சென்டென்ஸில் உள்ள லாஸ்ட் வேர்ட்ஸை வச்சு தான் நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். சரியா? எல்லா சென்டென்ஸ்லேயும் உள்ள லாஸ்ட் வேர்ட்ஸை வச்சு தான் ரைமிங் வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். எந்தெந்த வார்த்தைகள் ஒரே மாதிரி உச்சரிக்குதோ, எல்லா சென்டென்ஸ்லேயும் கடைசி வார்த்தைகளில் எந்தெந்த வார்த்தைகள் ஒரே மாதிரி உச்சரிக்குதோ அதுதான் ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ முதல் பேராகிராஃப் பாருங்கள், அதில் உள்ள லாஸ்ட் வேர்ட்ஸு பாருங்கள். நோ, தோ, ஹியர், ஸ்னோ. இதில் எதெல்லாம் ஒன்று போல் உச்சரிக்குது? நோ, தோ, ஸ்னோ. இது எல்லாமே உச்சரிப்பு வந்து உச்சரிக்கும்போது ஓங்கிற வார்த்தையில் முடியுது. அப்போது திருப்பி கவனிங்க. நோ, தோ, ஸ்னோ ஒன்று போல் உச்சரிக்கிறதுனால இது வந்து ரைமிங் வேர்ட்ஸ் சொல்லுவோம். ஹியருங்கிறது வேறு உச்சரிப்பு இருக்குது, அப்போ இது ரைமிங் வேர்டு வராது. சரியா? இப்போ ரைமிங் வேர்டு கண்டுபிடிச்சிட்டோம். ரைமிங் வேர்ட்லேருந்து ரைமிங் ஸ்கீம் கண்டுபிடிக்கும்போது முதல் வார்த்தைக்கு
அந்த முதல் ரைமிங் வேர்டுக்கு நம்ம ஸ்மால் லெட்டர் ஏ தான் போடணும் கண்டிப்பாக. சரியா? ஸ்மால் லெட்டர் ஏ போட்டாச்சு. ரெண்டாவது வார்த்தை உச்சரிக்கும்போது தோ, இது வந்து நோவோட உச்சரிப்பிலே இருக்குது. அப்போ இதுக்கும் என்ன தான் போடணும்? இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் அந்த ஸ்மால் லெட்டர் ஏ தான் போடணும். மூணாவது வார்த்தை உச்சரிக்கும்போது ஹியர், இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நோ மாதிரியோ தோ மாதிரியோ இது உச்சரிக்கலை, வித்தியாசமாக இருக்கனால அப்போ ஏக்கு அடுத்த ஆல்ஃபபெட் பி, அப்போ பி போட்டுடுறோம். நாலாவது வார்த்தை ஸ்னோ, நோ தோ இதே உச்சரிப்பு இருக்கனால அதுக்கு என்ன போட்டிருக்கோம்? ஸ்மால் ஏ. அதே தான் இங்கேயும் வரும். சரியா? இப்போ செகண்ட் பேராகிராஃப் பாருங்கள். க்யூர், நியர், லேக், இயர். என்னெல்லாம் இருக்குது? க்யூர், நியர், லேக், இயர். இப்போ இதில் இது தனியாக பார்க்கும்போது இதுக்கும் ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால் ஏ தான் நம்ம போட போகிறோம். சரியா? இப்போது செகண்ட் வேர்டு பாருங்கள், நியர். நியரும் க்யூர் மாதிரியே உச்சரிக்கனால இதுக்கும் என்ன தான் போட போகிறோம்? ஏ தான் போடுறோம். லேக், க்யூர், நியர், லேக், இது வந்து வித்தியாசமாக இருக்குது. அப்போ அடுத்த ஆல்ஃபபெட்டான பி போடுறோம். இயர் அடுத்தது க்யூர், நியர், இயர் ஒன்று போல் உச்சரிக்கனால அதுக்கு போட்டிருக்க அதே ஸ்மால் ஏ தான் இதுக்கும் போட போகிறோம். இதுதான் ரைமிங் ஸ்கீம். அலிட்ரேஷன் எப்படி கொடுப்பாங்க? ஒரு போயம் சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு ஃபைண்ட் அவுட் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இந்த போயம் லைனுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணும்? எந்தெந்த வார்த்தைகளில் முதல் எழுத்து மெய்யொலி உச்சரிப்பு கொடுக்குதோ அதுதான் என்னது? அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ்ன்னு வரும். சரியா? எந்தெந்த வார்த்தைகளில் முதல் எழுத்து ஒன்று போல் இருக்கணும். இப்போ பாருங்களேன், இதில் ஹூஸ், வுட்ஸ் இது ஒன்று போல் இருக்குது. தீஸ், திங்க் இது ஒன்று போல். ஹூஸ்லேயும் வுட்ஸ்லேயும் டபிள்யூ ஒன்று போல் இருக்குது. தீஸ்லேயும் திங்க்லேயும் டி ஒன்று போல் இருக்குது. இந்த மாதிரி வேர்ட்ஸை தான் நம்ம அலிட்ரேஷனுக்கு எடுக்க போகிறோம். ஆனால் இதில் அலிட்ரேஷனுக்கு வந்து எதெல்லாம் வரும்னா, தீஸில் இந்த டி இதுவும், திங்கில் உள்ள இந்த டி இதுதான் அலிட்ரேஷன் வரும். சரியா? ஹூஸும் வுட்ஸும் வராது. எதுக்காக? இந்த ஹூ சொல்லும்போது அது என்ன சவுண்டு கொடுக்கு? ஓ சவுண்டு கொடுக்கு. இங்கே வுட்ஸும் அதே மாதிரி ஓ சவுண்டு கொடுக்கு. அப்போ இது எங்கே வந்துடுது? வவல்ஸ்க்கு வந்துடுது. ஏஇஐஓயு தானே வவல்ஸ். வவல்ஸ் வந்து ஏஇஐஓயு அந்த சவுண்டு கொடுத்ததுன்னா அது அலிட்ரேஷனுக்கு வரக்கூடாது. மீதி உள்ள எழுத்துக்கள் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் மற்ற எழுத்துக்கள்லாம் என்னது? கான்சனன்ட்ஸ். அந்த சவுண்டு கொடுத்ததுன்னா, அதாவது ஏஇஐஓயு தவிர வேறு சவுண்டு கொடுத்து ஃபஸ்ட் லெட்டர் ஒன்று போல் இருந்ததுன்னா அது வந்து அலிட்ரேஷனுக்கு வரும். இந்த லைன் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்ப்போம். ஃபோர்த் லைனுக்கு வாங்க. டு வாட்ச் ஹிஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ. இதில் பாருங்கள், வாட்ச், வாட்ச், வுட்ஸ் இதுலேயும் அதேமாதிரி என்ன சவுண்டு வருது? வா, ஆ சவுண்டு கொடுக்கு. அப்போ இது வந்து கான்சனண்ட்டுக்கு போயிடுது. ஸோ இதில் ஃபஸ்ட் லெட்டர் டபிள்யூவும் இதில் வுட்ஸில் உள்ள டபிள்யூவும் அலிட்ரேஷனுக்கு வரும். அதேமாரி இந்த பேராகிராஃப் லாஸ்ட் பேராகிராஃபில் ஃபஸ்ட் லைன் பாருங்கள். த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப். இதில் டார்க்கில் டியும் டீப்பில் உள்ள டியும் அலிட்ரேஷனுக்கு வரும்.